ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போற மிக ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்திற பேர் தான் டூ இட் டுடே என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இது டேரியஸ் ஃபோரக்ஸ் என்கிற ஒரு அற்புதமான ரைட்டரால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான். இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்கு நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல ப்ரொக்ராஸ்டினேஷன் செய்யறது, அதாவது ஒரு விடயத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போறது. நாளைக்கு ஒரு விடயத்தை செய்வோம், நாளை அன்னைக்கு ஒரு விடயத்தை செய்வோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், லைஃப்ல முக்கியமான விடயங்களை எல்லாம் தள்ளி போட்டுக்கொண்டே போறது. இப்ப இதனால நம்மளோட லைஃப் ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக இல்லாம போறது. அப்ப நம்ம எப்படி நம்ம லைஃப்ல ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கலாம், எப்படி நம்ம லைஃப்ல நம்ம நினைச்ச விடயங்களை அந்தந்த நேரத்துக்குள்ளே செய்யலாம்ங்கிற சம்பந்தமாக நிறைய விடயங்களை சொல்ற ஒரு புத்தகம் தான் இந்த டூ இட் டுடேன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்றதுல மிகவும் பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசுன்னு சொன்னா உடனடியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் படிக்கிற அந்த புத்தகத்துல இருக்கிற நல்ல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த டூ இட் டுடேன்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல ஒரு குறிப்பா 20 டெக்னிக்கை சொல்றாங்க. எப்படி நம்மளோட லைஃபை ப்ரொடக்டிவிட்டியாக மாத்தலாம், எப்படி நம்மளோட லைஃபை ப்ரொக்ராஸ்டினேஷனை தடுக்கலாம்ங்கிறது சம்பந்தமாக 20 டெக்னிக் சொல்றாங்க. அந்த 20 டெக்னிக்லையும் நம்ம முக்கியமான ஒரு 10 விடயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படி இருக்கேன். அதுல முதலாவது டு டூ லிஸ்ட் போடுறது. அப்ப நமக்கு பெரும்பான்மையான ஆட்கள் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்மளோட ஒவ்வொரு நாளும் டூ இட் டுடே, அதாவது என்னன்னு சொன்னா அந்த லிஸ்ட் போடாம இருக்கிறது. முக்கியமான விடயங்கள் என்னென்ன செய்ய போறோம்ங்கிறது ஒரு பிளான் இல்லாம நம்மளோட டே போறது. பழமையா நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி போவோம், வேலைக்கு போற மாதிரி போவோம், அதே மாதிரி வேலையை முடிச்சு வீட்டை வருவோம். அப்ப இப்படி நம்ம டெய்லி ருட்டீன் நமக்கு போய்கொண்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, ஒழுங்கான ஒரு லிஸ்ட்டை நம்ம போறல. முக்கியமான விடயம் இதுதான், இதைத்தான் நம்ம செய்யணும், இதுதான் நம்மளோட காலம், ஒவ்வொரு காலமும் நம்ம செய்யாம விட்டுட்டு போறோம் என்று சொல்லி எந்த விடயமும் நம்ம போறல. அந்த நாள் பிளான் இல்லாமே போகுது. அப்ப டு டூ லிஸ்ட் போடுறது மிகவும் முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. அப்போ டு டூ லிஸ்ட் போட்டால் தான் நம்ம இவ்வளவு காலமாக என்னென்ன விடயங்கள் நம்ம செய்யலை, என்னென்ன விடயங்கள் இனி நம்ம செய்யணுங்கிறத அந்த நாளைக்கு முதல் நாளே பிளான் பண்ணுறது தான் டு டூ லிஸ்ட். அப்போ எப்போ நம்ம டு டூ லிஸ்ட்டை போடுறோமோ அப்போ அதில் இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நம்ம அந்த நாளை ப்ரொடக்டிவிட்டியாக மாற்ற முடியும். அப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றுறதன் மூலமாக நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் செய்கிறதுலேருந்து விளையலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாளைய நம்ம என்னென்ன விடயங்களை செய்யணுமோ அந்த அவ்வளவு விடயத்தையும் முதல் நாளே நம்ம எழுதி பிளான் பண்றதுக்கு பேரு தான் டு டூ லிஸ்ட் போடுறதுங்கிறது, அல்லது பிளான் யுவர் டேன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி செய்யறதன் மூலமாக நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷனை தடுத்து நம்மளோட டேயை ப்ரொடக்டிவிட்டியா மாத்தலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது டெக்னிக் சே நோ. அதாவது நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், பிறர் மனது நோகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்கிற எல்லா வகையான ரிக்வஸ்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யறோம்டா சரி சொல்றோம். அப்படி சரி சொல்றதால நமக்கு என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இல்ல, சரி சொல்றதால எல்லாத்துக்கும் நம்மளோட நேரம் பிறரால ஆளப்படுது. நம்மளோட நேரத்தை பிறருக்காக நம்ம ஒதுக்குறோம். அப்படி ஒதுக்குறதன் மூலமாக நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக இல்லாம மாறுவோம். அப்ப நமக்கு பிறருக்கு உதவி செய்யத்தான் வேணும், பிறருக்கு நம்ம பங்களிப்பு செய்யத்தான் வேணும். அதுக்காக நம்மளோட நேரத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்கறதன் மூலமாக நம்ம நமக்குரிய நேரத்தை நம்மளால பயன்படுத்த முடியாது. நமக்கு தேவையான நேரங்கள்ல எஸ் சொல்றதும் தேவையில்லாத நேரங்கள்ல நோ சொல்றதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். அப்படி பழகி கொண்டாதான் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கலாம் என்று சொல்லி இந்த புத்தகத்துல சொல்றாங்க. மூணாவது எலிமினேட் எவ்ரிதிங் தட் டிஸ்ட்ராக்ட் யூ. இப்ப தெரியும், நமக்கு சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வருது. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுல இருந்து நம்மளை விடுபடக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா ஃபேஸ்புக் பாக்குறது, இன்ஸ்டாகிராம் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, இப்படி நிறைய விடயங்களை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பார்த்து கொண்டிருக்கோம். இதனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு கொண்டுதான் இருக்கு. இப்ப போன் எடுத்தாலே நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஆர்டிக்கலை படிக்கிறதா இருக்கட்டும், அல்லது இமெயிலை செக் பண்றதாக இருக்கட்டும், இப்படியான விடயங்களை நம்ம பார்க்க போவோம். ஆனா அது உண்மையிலே பார்க்கமான்னு சொன்னா இல்லை, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வேற ஒரு விடயத்தை பார்க்கறதுக்கோ அல்லது வேற ஒரு வீடியோ பார்க்கறதுக்கோ அல்லது ரீல்ஸ் பார்க்கறதுக்கோ நம்ம போயிடுறோம். அப்ப இப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வருது. இந்த டிஸ்ட்ராக்ஷனால என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம ஒரு விடயத்தை 100% ஃபோக்கஸ் இல்லாம நம்ம ஃபோக்கஸோட பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்லாம அப்படியே விலகி போறோம். ஆகவே ஃபோக்கஸோட ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சாலே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப என்னுடைய வீடியோ உங்களால 100% பார்க்க முடிஞ்சா
முடிஞ்சாலே, ஃபுல்லா பார்க்க முடிஞ்சாலே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்ல. இப்படி டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வாரதால நமக்கு முக்கியமான விடயங்கள் அந்த நாள்ல செய்ய முடியாது. அப்ப அந்த நேரம் எல்லாமே அந்த டிஸ்ட்ராக்ஷனான அந்த Facebook, ரீல்ஸ் இப்படியான பார்க்குற விடயங்களுக்குள்ளேயே போயிடும். ஆகவே நம்ம முடிஞ்ச வரையில நம்மள என்னென்ன விடயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுதோ, அதை எல்லாத்தையுமே நம்ம அ இல்லாம ஒழிக்கணும். உதாரணமா Facebook உதாரணமா நம்ம சோசியல் மீடியாவை எடுத்துக்கொள்ளும். உங்களோட ஃபோனையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுல வந்து நோட்டிஃபிகேஷன்கள வந்து நம்ம ஆஃப் பண்றது மூலமாக டிஸ்ட்ராக்ஷன போகலாம். அதே மாரி நிறைய பேர் நியூஸ் வாசிப்பாங்க. அப்படி நியூஸ் வாசிக்கிறதால என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா நியூஸ் வாசிக்கிறதன் மூலமா நிறைய நெகட்டிவான விடயங்கள் நமக்கு வந்து சேரும். அப்படி நெகட்டிவான விஷயங்கள நம்ம காலையிலேயே பார்க்கறதன் மூலமாக என்ன நடக்கும்னா, நம்ம அந்த நாளே ப்ரொடக்டிவிட்டியா இருக்க மாட்டோம். நெகட்டிவான விடயங்கள் நமக்கு வர 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 நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி குறையும் என்று சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்றாங்க. ஆகவே முடிஞ்ச வரையில இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து விலகி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிங்க என்று சொல்லி இந்த புத்தகத்துல சொல்றாங்க. அடுத்தது டோன்ட் மல்டி டாஸ்கிங் என்று சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் என்ன செய்யற மல்டி டாஸ்கிங் செய்யறதே ஒரு மிக ஒரு கலை என்று சொல்லி நிறைய பேர் நினைச்சு கொள்றது. ஆனா மல்டி டாஸ்கிங் செய்யறது வந்து சைக்காலஜிக்கல் ரீதியா வந்து மிகவும் மோசமானது என்று சொல்லி குளோரியா மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரையில அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க என்னன்னு சொன்னா, குளோரியா மார்க் வந்து இப்ப நிறைய பேர் ஒரு மீட்டிங்ல இருக்கும் போதே Facebook யூஸ் பண்றது, அதே மாதிரி Instagram யூஸ் பண்றது, வாட்ஸ்அப்ல இன்னொருவங்களுக்கு செக் பண்றது இப்படின்னு சொல்லி 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவை இப்படி மல்டி டாஸ்கிங் பண்றதால நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அவங்களால வந்து ஒன்று விடயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கு. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து இல்லாம போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே முடிஞ்ச வரையில இந்த மல்டி டாஸ்கிங்ங்கிற மெத்தடை வந்து இல்லாமலாகி ஏதாவது ஒரு விடயத்துல ஃபோக்கஸ் ஆகி இருந்தா தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகரிக்க முடியும் என்று சொல்லி இதுல மிக அழகாக சொல்றாங்க. அடுத்தது வந்து ஸ்டாப் கன்சியூமிங் சோ மச் இன்ஃபர்மேஷன். அப்ப நமக்கு தெரியும் இப்ப சோசியல் மீடியா அதிகரிச்சதுக்கு பிறகு, சோசியல் மீடியா வந்து வந்ததுக்கு பிறகு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவ இப்படி கன்சியூம் பண்றதால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்ப நமக்கு தேவையில்லாத விடயங்கள் தான் அதிகமாக கன்சியூம் ஆகுது. அப்ப இப்படி கன்சியூம் தேவையில்லாத விடயங்கள்ல போகும்போது தேவையான விடயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் இருக்கிறத வந்து விலகிட்டு போறோம். அப்ப இதனால வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் அதிகரிக்குது. தேவையில்லாத விடயங்கள்ல நம்ம அதிக அளவு ஃபோக்கஸ் செலுத்த தேவையான விடயங்கள்ல நம்மளால ப்ரொடக்டிவா இருக்க முடியாது. ஆகவே முடிஞ்ச வரையில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதை வந்து நம்ம இல்லாம ஆக்கணும். ஏன்னா அதிகமான ஒரு விடயத்தை நம்ம என்ன சொல்லலாம், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் வந்து இதுல வந்து அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. முடிஞ்ச வரையில அதிகமான இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதை விட்டு நம்ம தடுக்கிறதன் மூலமாக ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியும் என்று சொல்றாங்க. அடுத்தது டேக் அ 5 minutes பிரேக் ஆஃப்டர் 30 to 40 மினிட்ஸ் என்று சொல்றாங்க. அதாவது நம்ம நிறைய பேர் செய்யற ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, ஒரு புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் அல்லது 4 மணித்தியாலம் என்ன செய்யறோம்னு சொன்னா தொடர்ச்சியாக அதை அப்படியே செய்யறோம். அப்படி செய்யறதால நம்மளோட ஃபோக்கஸ் தடுக்கப்படும், நம்மளோட மூளை வந்து சோர்வடையும், இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து அது உண்டு பண்ணும். எனவே அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 30 நிமிஷமோ அல்லது 25 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பிரேக் ஒன்று எடுக்கணும். அப்படி பிரேக் எடுக்கிறதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா ஒழுங்கான முறையில தண்ணி குடிக்கிறது, கொஞ்சம் பொடியை மூவ் பண்றது, இப்படியான விடயங்களை செஞ்சு திரும்ப ஒரு 5 மினிட்ஸுக்கு போற ஒரு 30 மினிட்ஸை நம்ம எடுத்து நம்ம படிக்கின்ற போதோ அல்லது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் செய்யறது போதோ நம்மளோட மூளை வந்து இன்னும் ஃபோக்கஸோட அந்த விடயத்தை செய்யும்னு சொல்றாங்க. ஆகவே ஒரு 30 மினிட்ஸோ அல்லது 40 மினிட்ஸுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து ஒரு டாஸ்கிங்கை செய்யறது போது இன்னும் ப்ரொடக்டிவிட்டியாக மாறலாம் என்று இதுல சொல்லப்படுது. அடுத்தது 7வது விஷயம், நோ ஸ்மார்ட் போன் டூரிங் த ஃபர்ஸ்ட் ஹவர் ஆஃப் யுவர் டே. அப்ப நம்மள பெரும்பான்மையானவங்க காலையில எழும்பின உடனே போனை நம்ம பார்ப்போம். போனை பார்க்கறது மட்டும் இல்லாம என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப்புக்குரிய என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன கமாண்ட் ரீல்ஸ்ல வந்திருக்குன்னு சொல்லி இப்படி நம்ம என்ன செய்யறோம்னா அடிக்கடி வந்து போனை ஃபர்ஸ்ட் ஹவர்ஸே யூஸ் பண்றோம். அப்ப எழும்பின உடனே இப்படி யூஸ் பண்றதால என்ன ஆயிட போகுது, காலையில
அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா, அதால நெறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஏன்னா காலையிலேயே வந்து நம்மோட மூளை மிகவும் ஃப்ரெஷ்ஷாக எழும்பும். அந்த சந்தர்ப்பத்தில வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன நீங்க உங்களோட மூளையில செலுத்துகின்ற போது, அந்த நாள் முழுவதும் வந்து நீங்க புரொடக்டிவிட்டி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கீங்க. அதாவது காலையில எழுந்த உடனே நீங்க அந்த முதல் ஹவர்ஸ்ல ஃபோன் யூஸ் பண்றத வந்து தடுக்கணும். ஃபோன் யூஸ் பண்றத தடுத்து காலையில நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, காலையில எழும்பின உடனே மெடிடேஷன் செய்றது, கண்ண மூடி தோட்ஸ்கள பார்க்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்ட விரும்பி சாப்பிடுறது, அல்லது டீ குடிக்கிறதாக இருக்கட்டும், அதையும் விரும்பி நீங்க குடிக்கிறது, அல்லது ஏதாவது கார்டனிங் செய்றது, இப்படியான ஒரு புரொடக்டிவான விடயங்கள், அல்லது நீங்க பாடிய மூவ் பண்றது, இப்படியான விடயங்களை நீங்க செய்யறதன் மூலமாக உங்களோட நாள் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக மாறும் என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ரெக்கார்ட் யுவர் ஆல் தாட்ஸ் அண்ட் ஐடியா. அப்ப நம்ம வந்து மனிதர்கள், சாதாரணமான ஹியூமன். நம்ம ஒண்ணும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இல்ல. அப்ப நமக்குள்ள இருக்கிற விடயங்கள் எல்லாவற்றையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியாது. அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் புது புது வகையான ஐடியாக்கள் நமக்கு வரும். அப்படி ஐடியாக்கள் வருகின்ற போது அதனை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அல்லது ஒரு பென் அண்ட் பேப்பர்லயாவது நோட் பண்ணி வைக்கணுங்கிறது தான் இதுல அவங்க சொல்றாங்க. அப்படி பென் அண்ட் பேப்பர்ல நம்ம நோட் பண்ணி வைக்கிறது மூலமாக இதுல நல்ல ப்ரொடக்டிவிட்டியான சிந்தனைகள் வரும். அப்ப அதை நம்ம மீண்டும் ரீட் பண்றதன் மூலமா நம்ம அந்த ப்ரொடக்டிவான விடயங்களை மீண்டும் செய்யக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆகவே நம்மளோட நல்ல ஐடியா தோட்ஸுகளை வந்து ரெக்கார்ட் பண்றதன் மூலமாக நம்ம ப்ரொடக்டிவிட்டியான ஹியூமனாக மாறலாம் என்று சொல்றாங்க. அடுத்தது எக்ஸசைஸ். அப்ப நமக்கு பெரும்பான்மையாக தெரியும் நம்மளோட பாடிங்கிறது வந்து எக்ஸசைஸுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எவ்வளவுக்கு நம்மளோட பாடியை மூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அப்ப சயின்டிஃபிக் வந்து ஆய்வே அதான், நீங்க எவ்வளவு எக்ஸசைஸ் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால ஹாப்பியாக இருக்க முடியும் லைஃப்ல. ஆகவே முடிஞ்ச வரையில ஒரு நாளைக்கு நீங்க 20 மினிட்ஸ் ஆவது எக்ஸசைஸ் செய்யணும். அப்ப எக்ஸசைஸ்ன்னு சொன்ன உடனே நீங்க ஜிம்முக்கு போய் பெரிய பெரிய வெயிட் எல்லாம் தூக்கணுங்கிற ஐடியாவெல்லாம் இல்லை. அந்த விடயம் எல்லாம் சொல்லல. ஒரு 20 நிமிஷமோ அல்லது 30 நிமிஷமோ ஒரு வேகமா கையசைச்சு நடக்கிறதன் மூலமாகவே உங்களோட மூளை வந்து மிகவும் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், ஃபோக்கஸும் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புக்ல சொல்றாங்க. 5வது கடைசி விஷயம் வந்து 10 லாஃப் அ லிட்டில். அப்ப நிறைய பேர் நம்ம செய்யற ஒரு செய்யாம இருக்கிற விடயம் வந்து இப்ப சிரிக்க தவறி விடுறோம். சிரிக்க தவறுறது தான் மிகவும் மோசமான ஒரு நிலைமையா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து நீங்க சிரிச்சு கொள்ளுங்க. உங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான விடயங்களை நினைச்சு ஒரு நன்றி செலுத்துங்க, கிரெடிட் பண்ணுங்க. கோட்டுக்காக இருக்கட்டும் அல்லது இந்த யூனிவர்ஸுக்காக இருக்கட்டும். இப்ப நீங்க பேசிக்கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்க, அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. இப்ப அதே மாதிரி நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நான் நன்றி செலுத்தணும். உங்கள்ட்ட என்னென்ன விடயங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீ நன்றி செலுத்துங்க. இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு கம்பேரிசன்ங்கிறது வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்படி கம்பேரிசன் அதிகரிக்கிறதால தான் பல பிரச்சனைகளை உருவாக்குது. நம்மகிட்ட இல்லாத விடயங்களை நம்ம நினைச்சு இயங்கக்கூடியதா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையில நம்மகிட்ட இருக்கிற விடயங்களை நினைச்சு ஹாப்பியா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்க. அதே மாதிரி சரிங்க, மகிழ்ச்சியா இருங்க. இப்படி நீங்க இந்த 10 விடயங்களை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமாக நீங்க ஒரு ப்ரொடக்டிவிட்டியான மனிதர்களாக வரலாம் என்று சொல்லி இந்த புக் சொல்லுது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. ஆகவே இந்த புக்ல இருக்கிற அந்த 10 விடயத்துல நான் நிறைய விடயங்களை ஃபாலோ பண்ணி இப்ப இந்த லைஃப்ல நான் நிறைய ப்ரொடக்டிவான விடயங்களை நான் செஞ்சு கொண்டிருக்கேன். அப்ப ப்ரொடக்டிவ் இல்லாத தேவையில்லாத விடயங்களை நான் விட்டு போறேன். அதுல வந்து குறிப்பா நான் பாக்குறது எக்ஸசைஸ் செய்யறது, டு டூ லிஸ்ட் போடுறது, அதே மாதிரி இப்ப சில விடயங்களுக்கு நான் நோன்னு சொல்றது, அதே மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து விலகி இருக்கிறது. இப்படியான முக்கியமான விடயங்களை நான் லைஃப்ல ஃபாலோ பண்றேன். இதுல இருக்கிற நான் சொன்ன 10 விடயங்கள்லயும் நீங்க முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லைஃப்ல வந்து அதிகரிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய்.